கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் ஒளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியிலும் கூட கர்த்தருடைய வேதத்திலிருந்து நாம் சில விஷயங்களை தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், அரணான கோட்டை என்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். அரணான கோட்டை என்றால் பாதுகாக்கின்ற கோட்டைன்னு அர்த்தம், பாதுகாப்பு தருகின்ற இடம்னு அர்த்தம். அப்போ அதுக்கு ஆதாரமாக என்ன வசனம் பார்க்க போகிறோம்னா, நாகம் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நாம் பார்க்க போகிறோம். அது என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் சொல்லி அதை பார்க்கிறோம். அப்போ அரணான கோட்டை என்கிற தலைப்பில் பார்க்குறோன்னா, அப்போ அந்த வசனத்துடைய சாராம்சம் என்ன, அப்படி விளக்கம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அரணான கோட்டைனா பாதுகாக்கின்ற கோட்டை, பாதுகாப்பு தருகின்ற ஒரு அரண் என்று சொல்லி நம்ம சொல்லலாம். அப்போ இந்த உலகத்தில் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா ஜனங்கள் அந்த நாட்கள் என்ன செஞ்சாங்கன்னா, எதிரிகள் யுத்தத்தில் தங்களை பின்தொடர்கிற பொழுது அவங்க பெரிய பெரிய கோட்டை கொத்தளங்களுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லைன்னா அவங்க என்ன செய்வாங்க, பாதுகாப்பை தேடி பெரிய பெரிய மதில் சுவர்களை ஒழித்து கொண்டு கதவை உள்ள போய் பூட்டிட்டு போடுவாங்க. எதிரிகள் வந்தாலும் அதை என்ன செய்ய முடியாது, திறக்க முடியாது. ஏன்னா பெரிய ஒரு சுவர்கள், மதில் போன்ற சுவர்கள் போட்ட மாதிரி இருக்கும், பாதுகாக்கும். அப்போ எதிரிகள் மேற்கொள்ளாதபடிக்கு தங்களையும் காத்துக்கொள்ளும்படிக்கும் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த கோட்டை போன்ற இருக்கக்கூடிய பாதுகாப்பு நோக்கி என்ன செய்வாங்க, அந்த நாட்களில் அரசர் காலத்தில் ஓடி ஒளிஞ்சு தங்களை காத்துக்கொள்வாங்க. இன்னும் சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, பதுங்கு குழி போன்ற ஒரு குழியை போட்டு அதுக்குள்ளே போய் நினச்சவங்க ஒளிஞ்சிக்கிடுவாங்க. இல்லை சுரங்க பாதை மாதிரி போட்டு ஒளிஞ்சிக்கிடுவாங்க. இதெல்லாம் கீழான கோட்டை, மேலான கோட்டை, அல்லது ஒரு அரண் சூழ்ந்த கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிலவங்க மலைகளுக்கு அடியில் கூட ஒளிஞ்சிக்குவாங்க. அப்போ இதெல்லாம் எது காட்டுது அப்படின்னா, பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இடம் சொல்லி காட்டுது. அதனால தான் அந்த நாட்களில் இல்லை இந்த நாட்களில் அநேகர் யுத்தத்துக்கு போகக்கூடியவங்கலாம் என்ன செய்கிறாங்க, எதிரிகளுக்கு முன்பாக தோற்று போயிடக்கூடாது, காத்துக்கொள்ளணும், மடிஞ்சிடக்கூடாதுன்ட்டு போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஏன்னா அது அரண் தரக்கூடியது, பாதுகாப்பை தரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சிக்கிறாங்க. சரி, இது உலகத்தில் நடக்கிற இருக்கு. ஆனால் வேதம் என்ன சொல்கிறதுனா, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுது. அப்போ அரணான கோட்டைனா பாதுகாப்பை தருகின்ற இடம் அர்த்தம். அப்போ அது யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த பூமியில் சாத்தான் மூலமாக, மனுஷன் மூலமாக, இன்னும் இயற்கையின் மூலமாக பல விதமான அழிவுகள் சேதமும் வரும் பொழுது பாதுகாப்பை நமக்கு கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர்தான் அனைவருக்கும் கோட்டையாக, அரணாக இருக்கிறார். இன்னைக்கு ஜனங்கள் அதை புரியாமல் தெரியாமல் எங்கெங்கேயோ பாதுகாப்பை ஓடிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை, இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாதுகாப்பு, அவர்தான் அரணான கோட்டை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதை அறியாமல் அனைவர் ஓடுவது போல் நம்ம ஓடாமல், இயேசுதான் கோட்டை, அரண் சொல்லி என்ன செய்யணும், நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். சரி, இதை யார் அறிஞ்சிக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது தாவீது ராஜா பார்க்கலாம். அவர் ஆண்டவராகிய தேவனை பாதுகாப்பு தருகிற கோட்டையாக என்ன செய்யார், அவர் பார்த்தார். அவரே பெரிய ராஜா, பெரிய கட்டுமானங்கள்லாம் கட்டிக்காரு, பெரிய பெரிய அரண்மனைலாம் கட்டிக்காரு, பாதுகாப்பு சுவரெல்லாம் கட்டிக்கிறாரு, எதிரிகள் மேற்கொள்ளக்கூடாது அப்படிக்கு பெரிய பெரிய கட்டடங்களை கட்டிக்காரு. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, சங்கீதம் 90 சொல்வார், கர்த்தரே எனக்கு எல்லாமே இருக்காரு, கர்த்தர் என் கோட்டை, நாம் நம்புகிற கேடயம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கோட்டை செய்வார். அப்போ என் பாதுகாப்பு அவர் தாங்க. அவர் இந்த உலகத்தின் காரியத்தில் அந்த கோட்டை கொத்தளங்களில் சுவர்களில் உலகத்தின் நிலைப்பாடுகளில் நம்பிக்கை வைக்காமல் பாதுகாப்பு மேலே பாதுகாப்பு கொடுக்குறவர் கர்த்தர் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த கர்த்தர் மேலே என்ன செய்கிறார், தன் நம்பிக்கை வைக்கிறாரு. அவர் தான் கோட்டைங்கிறார். அவர் எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவர் பார்வையில் கோட்டையாக பாதுகாப்பாக இருப்பது இயேசு தான். அப்போ ஒரு ராஜாவே கர்த்தரை பாதுகாப்பாக வைத்திருக்கும் பொழுது நம்மளை மாற்றுறோம். வாழ்க்கையில் எவ்வளோ பாதைகள் தடுமாறலாம், எவ்வளோ போராட்டங்கள் வரலாம், எவ்வளோ பிரச்சனைகள் வரலாம். நம்ம எல்லாரும் பாதுகாப்பை தேடி நினைச்சிடும், உலகத்தையும் மனுஷனையும் தேடி போடுறோம். அப்படி இல்லை, இயேசு தான் கோட்டை, அரணான கோட்டை, பாதுகாப்பு தருகிற கோட்டைங்கிறத தாவீது எப்படி புரிஞ்சு செயல்பட்டு நடந்தாரோ, இதை கேட்டுக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும், தேவ பிள்ளைகளும், சகோதர சகோதரிகளும், வாலிப பிள்ளைகளும் இயேசு தான் நமக்கு பாதுகாப்பு தருகிற கோட்டை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா சூழ்நிலையும் அவர் தான். வியாதியின் பாதையில் வரலாம், ஒளியின் பாதையில் வரலாம், நெருக்கம் வரலாம், பணப்பிரச்சனை வரலாம், எந்த இக்கட்டான நாளிலும் கர்த்தர் நல்லவர், அவர் இக்கட்டான நாளிலே அரணான கோட்டை அப்படின்னு வேதம் சொல்கிறது. எனவே இதை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இக்கட்டான காலத்திலே இயேசுதான் அரணான கோட்டை என்பதை புரிந்து கொண்டு அந்த அரணான, அந்த பாதுகாப்பான அந்த இயேசு நோக்கி வாழ்க்கையை முன்னேறுவோம். அந்த இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செய்வார், பாதுகாப்பார். தொடர்ந்து அந்த இக்கட்டான கோட்டையாகிய இயேசுவை நோக்கி உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து அவருடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர் ஊழியம் வாழ்த்துகிறது. ஆமென்.